நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம். கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும், மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது. நான் வாழும் வாழ்வே உனக்கா. அப்புறம் சொல்லுங்கள் சித்து, நல்லா இருக்கீங்களா? சென்னையில் எப்படி இருக்குது? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? மினியக்கா எப்படி இருக்காங்க சித்து? இங்கே எல்லாருமே சூப்பராக இருக்கும் ஷாம். சென்னையும் சூப்பராக இருக்குது. அப்புறம் காலேஜ் எப்படி போகுது? வித்யா என்ன பண்ணுறா? எலெக்ஷன் டியூட்டிலாம் எப்படி போயிட்டுருக்கு? காலேஜ்லாம் சூப்பராக போகுது சித்து. எலெக்ஷன் டியூட்டி என்ன, அது பாட்டுக்கு போகுது. நல்லா தான் போகுது சித்து. என்ன ஷாம் ஒரு மாதிரி இழுக்கிறீங்க? எலெக்ஷன் டியூட்டிலாம் நல்லா தான் போகுதுன்ற மாதிரி. என்னாச்சு, எதாவது ப்ராப்ளமா ஷாம்? ஐயோ, கரெக்டாக கேட்குறாரு. இப்போ நான் என்ன சொல்கிறது? சரி, ஓகே, வெட்டு மறைக்கிறதுனால என்ன ஆக போகுது சொல்லிவிடுவோம். ஹலோ ஷாம், லைனில் இருக்கீங்களா இல்லையா? ஹலோ. சித்து லைனில் தான் இருக்கேன் சித்து. இல்லை, எலெக்ஷனில் சின்னதாக ப்ராப்ளம் தான். எலெக்ஷன்னாலும் ப்ராப்ளம் தானே. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் சித்து, மற்றபடி ஒன்றும் கிடையாது. இது ப்ராப்ளமா? எலெக்ஷன்லாம் சண்டை ப்ராப்ளம் எல்லாம் வரும் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என்ன ப்ராப்ளம் இப்போது? வித்யாவுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? என்னாச்சு சொல்லுங்க ஷாம். இல்லை சித்து, எங்கள் கிளாஸில் கார்த்திக்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன்தான் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிட்டான் சித்து. யார் இந்த பையன்? என்ன ப்ராப்ளம் பண்ணா ஷாம்? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இல்லை சித், கார்த்திக்ன்றது வேறு யாரும் இல்லை, எங்கள் கிளாஸ் பையன் தான். வித்யாவுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு எலெக்ஷன் நிற்கிறாள்ல, அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவனுக்கும் எங்களுக்கும் ஆரம்பத்துலேருந்தே ஆகாது சித். இதில் வேறு நாங்கள் எலெக்ஷன் நிற்கிறோம், நாங்கள் ஜெயிக்கக்கூடாதுன்றதுக்காக அவன் வந்துட்டு இல்லாதெல்லாம் பண்ணான். எங்களோட ஃப்ரெண்ட் அதான் நம்ம கமலி சத்யா இருக்காங்கல்ல. ஆமாம், கமலி சத்யா. உங்களுக்கு என்னாச்சு? இல்லை, அவங்கக்கிட்ட கொஞ்சம் தப்பாக பேசி நான் வாடி போட்டுன்னு சொல்லி பேசி பிரச்சனை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் எங்களோட சீனியர் வந்து அப்புறம் அவனை திட்டி அப்புறம் பனிஷ் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா வித்யா கிட்ட வந்துட்டு கையை பிடிச்சி பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தான். எனக்கு சரியான கோவம் வந்திருக்கு. அடித்து அன்னைக்கே மூஞ்சிலாம் உடச்சிருப்பேன் சித்து. பட் அவங்க தடுத்துட்டாங்க, எதுவும் ப்ராப்ளம் வேணான்னு சொல்லி. அதனால தான் சைலண்ட்டாக போயிட்டேன். என்னது, கையை பிடிச்சி இழுத்தானா? அவனை சும்மா விட்டுறக்கூடாது. ஒரு குத்தாவது நீ மூஞ்சில விட்டுருக்கணும். அதுக்கப்புறமா நீ சைலண்டாக போயிருந்துருக்கணும். எவ்வளோ திமிரு! வித்யா கையை பிடிப்பான், பொண்ணுங்களோட பர்மிஷன் இல்லாமல் வாடி போனின்னு கூப்பிடுறது. இதெல்லாம் அவனுக்கு என்ன பழக்கம்? இல்லைன்னா போய் நீங்கள் பிரின்ஸிபால் இல்லை ஹெச்ஓடி ஆகிட்டுனா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க வேண்டியதானே ஷாம்? இல்லை, எலெக்ஷனில் ப்ராப்ளம் வேணான்னு சொல்லிட்டு தான் சித்து கொஞ்சம் சைலண்ட்டாக போயிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஹெச்ஓடி பிரின்ஸ்பால்லாம் சொல்லிட்டாங்க, எலெக்ஷனில் யார் சைடு ப்ராப்ளம் வருதோ அவங்க சைடை வந்து அப்படியே சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நாங்கள் கொஞ்சம் அடங்கி போயிட்டுருக்கோம். வித்யா மட்டும் ஜெயிக்கட்டும் எலெக்ஷனில். அப்போ இருக்கு சித்து அவனுக்கு. அன்னைக்கு அவனுக்கு வந்து என் கையால் தான் சாவு கண்டிப்பாக. நீ சொல்கிறது 100% கரெக்ட் ஷாம். பொண்ணுங்க கிட்ட இந்த மாதிரி தப்பாக பிஹேவ் பண்ணுறவன சும்மாவே விடக்கூடாது. பிரின்ஸிபல் ஹெச்ஓடி எந்த ஆக்ஷன் எடுக்கலைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் மூஞ்சி முதல்ல உடச்சி விட்ருங்கன்னு சொல்கிறேன் நான். ஆமாம் சித்து, கண்டிப்பாக வந்து அவனை சும்மாவே விட மாட்டேன் நான். இதுக்கெல்லாம் அவன் பதில் சொல்லியே தான் ஆகணும். எலெக்ஷன் மட்டும் முடியட்டும் சித்து, அதுக்கப்புறம் அவனை நான் பார்த்துக்கிறேன் என்னன்ட்டு. சரி ஷாம், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் ஆகிடக்கூடாது, வித்யாவுக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. அதனால கொஞ்சம் இது வந்தாலும் பார்த்து செய்யுங்க, ஓகேவா? கண்டிப்பாக சித்து, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. வித்யா கூட நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியும் ஷாம், நீங்கள் எல்லாமே பார்த்துப்பீங்கன்னு. அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், சரிங்களா? மறைக்காதீங்க என்கிட்ட எதையும். ஓகே சித்து, உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். எதுக்கு உங்களுக்கு டென்ஷன்றதுனால தான் நான் இப்போ மறைச்சேன். இல்லைன்னா உங்களுக்கு அன்றைக்கே நான் கால் பண்ணி சொல்லியிருப்பேன் சித்து. எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை ஷாம். நீ எனக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் கால் பண்ணி சொல்லு, ஓகேவா? கண்டிப்பாக சித்து, இனிமேல் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன், ஓகேவா? நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஷாம், டேக் கேர் ஆஃப் ஹர். ஓகே சித்து, யூ டூ. சரி, ஓகே, நான் அப்புறமா நாளைக்கு கால் பண்ணுறேன் சித்து. பாய். ஓகே ஷாம், பாய், see you. ஓகே சித்து, பாய். சித்து ரொம்ப நல்லவர். அடுத்து யாரு காலில்? நம்மாளு. ஹலோ பேபி, என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டாச்சா? நான் சாப்பிட்டேன்டா, நீ சாப்பிட்டியா? நானும் சாப்பிட்டேம்மா. என்ன சாப்பிட்ட? இங்கே வந்து சப்பாத்தி. அங்கே? இங்கே தோசை அண்ட் சட்னிமா. ஓகே ஷாம், உனக்கு இம்பார்ட்டண்ட்டாக எது கால் பண்ண தெரியுமா? ஓ மேடம், இம்பார்ட்டண்ட்டாக கால் பண்ணியிருக்கீங்களா? எதுக்கு மேடம்? இல்லைடா, நாளைக்கு வந்து எலெக்ஷனில், ஸோ அதனால தான் கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன்.
அதனால நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? போலாம் இடி தாராளமா. எங்க குன்றக்குடி தானே? கரெக்ட். வேலு உண்டு வினை இல்லை, நம்மளுக்கு அவரை தவிர வேறு யாரும் இல்லை. ஸோ அவரை பார்க்க தான் நம்ம போகிறோம். நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போகலாம். நான் கால் பண்ணி சத்யாவுக்கு அப்புறம் கமலிக்கு சொல்லிடுறேன், நீ வினைக்கு சொல்லிடு, ஓகேவா? ஓகே, நீ கால் பண்ணி சத்யா கமலிக்கு சொல்லிடு, நான் வினைக்கு சொல்லிடுறேன், ஓகேவா? அப்புறம் மறந்துட்டே பாரு ஷாம், அப்புறம் கௌதம் அண்ணாக்கும் சொல்லிடு, ஓகேவா? ஆமாம், அவருக்கு சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அவரையும் கூப்பிட்டுறேன், ஓகேவா? ஓகே ஓகே ஷாம். சரி, நீ போயிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லு, நானும் போயிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன், ஓகேவா? ஓகேடாம்மா, நீ போயிட்டு வா. பாய். பாய் ஷாம், லவ் யூ. லவ் யூ டூ பூனைக்குட்டி. ஹலோ சீனியர், லைனில் இருக்கீங்களா இல்லையா? லைனில் தாம்மா இருக்கேன். பேசியாச்சா? பேசிட்டோம் சீனியர். சரி, ஃபோனில் யார் கால் பண்ணியிருந்தா? வேறு யாரு, நம்ம வித்யா தான் கால் பண்ணியிருந்தா. ஓ, என் தங்கச்சி கால் பண்ணியிருந்தாளா? என்னவா? அது வந்து சீனியர், நாளைக்கு எலெக்ஷன்ல, ஸோ அதனால வந்து அவள் எப்போவுமே எந்த விஷயம் பண்ணுறா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி முருகர் குன்றக்குடி போயிட்டு முருகரை கும்பிட்டுட்டு தான் போவாள். ஸோ அதனால் நாளைக்கு எலெக்ஷன்ல, அதனால வந்துட்டு குன்றக்குடி போகலான்னு சொல்லிட்டு கேட்டா. சரி ஓகேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என் தங்கச்சி முருகர் பக்தையா? ஓகே ஓகே, குன்றக்குடி போறீங்களா? ஓகே, போயிட்டு வாங்க. சீனியர் என்ன போயிட்டு வாங்க, நீங்களும் தான் நாளைக்கு குன்றக்குடி வரீங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போறீங்க, நான் எதுக்குமா? சீனியர், உங்களுக்கு விஷயம் தெரியாதுல்ல, வித்யா நீங்களும் தான் வரணும்னு என்கிட்ட சொன்னான். ஸோ உங்ககிட்ட வந்து இப்போ ஷாம் கால் பண்ணி சொல்லுவான் பாருங்களேன். நீங்கள் எல்லாமே எப்படி சீனியர், நாங்கள் மட்டும் போவோம். இனிமேல் நீங்களும் எங்கள் கேங்கில் ஒருத்தவர், உங்களை விட்டுட்டு எப்படி போவோம்? ஓ அப்படியா? ஷாம் கால் பண்ணுவானா? சரி ஓகே உங்களுக்கு ஓகேனா நான் வரேம்மா, எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஓகே சீனியர், நீங்களும் வரணும், அப்போ தான் ஜாலியாக இருக்கும். சத்யா கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா? என்னது கேட்கல சீனியர், என்ன சொன்னீங்க? இல்லை, என் தங்கச்சி வித்யா கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனான்னு கேட்டேன். ஓ, நீங்கள் இப்போ வித்யாக்காக தான் வரீங்க அப்படி தானே? சரி ஓகே சீனியர், நீங்கள் வித்யாக்காக வந்தாலும் எனக்கு ஹாப்பி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓய் என்ன அதுக்குள்ள வாய்ஸ் ரொம்ப டல்லாகிடுச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஓய், உன்னை பற்றி எனக்கு தெரியும், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேம்மா. உனக்காக வித்யாக்காக எல்லாருக்காகவும் தான் வரேன், ஓகேவா? சும்மா உன்னை கிண்டல் பண்ணேன். கிண்டல் பண்ணுவார் இவர், ஆளை பாரு. என் ஆளை தான் நான் பார்த்துட்ருக்கேன். என்னது, யாரை பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, டிவி பார்க்குறேன்னு சொன்னேன். ஏய் சத்யா, ஒரு நிமிஷம் சத்யா, ஷாம் கூப்பிட்றான், பேசிட்டு வந்துடுறேன். பேசுங்க சீனியர், நான் லைனில் இருக்கேன். ஓகேம்மா. ஹலோ சீனியர், என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன்டா ஷாம், படுத்திருக்கேன். நீ என்ன பண்ணுற? நீ சாப்பிட்டியா? ஓகே சீனியர், உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் கால் பண்ணேன் இப்போ. நாளைக்கு குன்றக்குடி பிள்ளையார்பட்டி போகிறோம், அதானே? அடேங்கப்பா, இது என்ன ஜெட்டு வேகத்தில் மெசேஜ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஓ, லைனில் மேடம் இருக்காங்களா? அதானே என்னடான்னு பார்த்தேன். அப்போ ஓகே, அவங்களே எல்லாமே சொல்லிடுவாங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே சீனியர், நாளைக்கு மார்னிங் 8:30க்கு ஷார்ப்பாக ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணலாம். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், போங்க, நாங்கள் போய் படுக்கிறோம். டே ஷாம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா நான் கால் பண்ணேன். அப்போ தான் வந்து இந்த மாதிரி நாளைக்கு குன்றக்குடி போகிறோம், நீங்களும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா. ஸோ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் ஷாம், நீனும் கரெக்டாக கால் பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் இல்லைடா. டே நம்பிட்டோம் சீனியர். நீங்கள் போயிட்டு யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்களோ அந்த மேடம்கிட்டே பேசிகிட்டு இருங்க, நாங்கள் போய் உறங்கி காலையில் எழுந்து வரோம், ஓகேவா? பாய். இது உறங்க போறியா? ஏன்டா என் தங்கச்சிட்ட பேசலையா நீ? யார், உங்கள் தங்கச்சி தானே? உங்கள் தங்கச்சி 4 வார்த்தை பேசிகிட்டு இருப்பா, அதுக்குள்ளே ஒரு தங்கச்சி வருவா, இல்லைனா அம்மா வருவாங்க, அவ்வளோதான். ஃபோன்லாம் அவ்வளோவா எடுக்கவே மாட்டா, போயிட்டு படுத்து தூங்கிடுவா. அவளாம் இந்நேரம் அவளுக்கு மிட் நைட் ஆகிருக்கும் சீனியர், 9:30லாம். ஓகே சீனியர், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, நீங்களாம் கொடுத்து வச்சவர், எல்லாருக்கும் அதே மாதிரி அமையுமா? போங்க சீனியர். என்னடா இவ்வளோ விரக்தியாக பேசிகிட்டு இருக்க? சரி, நாளிலேருந்து என் தங்கச்சிட்ட சொல்லி உங்ககிட்ட பேச சொல்கிறேன், என்ன ஓகேவா? அப்படி எதனா ரெக்கமெண்ட் பண்ணுங்க சீனியர், அப்போ தான் அவள் பேசுவா, இல்லைன்னா ஒரு 1/2 hour கூட பேச மாட்டா சீனியர் அவள். சரி ஓகேடா, நாளைக்கு பேசிடலாம்டா, நீ ஒன்றும் கவலைப்படாதடா. ஓகே சீனியர், ரொம்ப நேரமாக அந்த மேடம் ஹோலில் இருக்காங்க, நீங்கள் போய் கண்டினியூ பண்ணுங்கள், நாம் நாளைக்கு மீட் பண்ணலாம் சீனியர். பாய் சீனியர். பாய்டா ஷாம். ஓய், லைனில் இருக்கியா இல்லை தூங்கிட்டியா? லைனில் தான் இருக்கேன் சீனியர், சொல்லுங்கள், பேசிட்டீங்களா? பேசிட்டேம்மா, நாளைக்கு வர சொல்லியிருக்கான், ஷார்ப்பாக 8:30க்குலாம் பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்க சொல்லியிருக்காம்மா. தெரியும் சீனியர். சரி வந்துருங்க சீனியர், நாளைக்கு நான் வந்துடுறேன். அப்புறம் ஒரு விஷயம். சொல்லுங்க சீனியர், என்ன விஷயம்? இல்லை, அது வந்து எப்படி கேட்குறதுன்னு தெரியல, கொஞ்சம் ஷையாக இருக்கு, கேட்கலாமா? ஷையா இருக்கா? என்ன கேட்க போறாரு இவரு? பரவாயில்ல சீனியர், கேளுங்க. அப்படி என்ன கேட்ட போறீங்க? கேளுங்க சீனியர். இல்லை, நாளைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம்ல, அப்போது நீ என் பைக்கில் என் கூட வர முடியுமா? ஓகே, கொஞ்ச நேரம் கிட்ட விளையாடுவோம்.
இல்லை சீனியர், அப்படிலாம் வர முடியாது. யாராவது பார்த்துட்டா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ நானும் கமலியும் ஸ்கூட்டியில் வந்துடுறோம் சீனியர். நீங்களும் வினையும் ஒரு பைக்கில் வந்துடுங்க, ஓகேவா? உன் கூட பைக்கில் வர உனக்கு ஆசை இல்லையா சத்யா? இல்லை, நான் உன்னை எதுவும் கம்பல் பண்ணல சத்யா. உனக்கு இஷ்டம்னா வா, இல்லைன்னா பரவாயில்ல. ஐயோ சீனியர் சீனியர், நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த ஆசை தான் இருந்தது, உங்கள் கூட நாளைக்கு பைக்கில் வரலான்ட்டு. நீங்களே வாயை விட்டு கேட்டீங்க, அதான் சும்மா உங்ககிட்ட விளையாடுனேன் சீனியர். நான் உங்கள் கூட தான் பைக்கில் வருவேன், ஓகேவா? ஏய் கள்ளி, அவளை பத்தியா கொஞ்ச நேரத்தில் நான் பயந்துட்டேன். மூஞ்ச பாரு நல்லா. கொஞ்ச நேரம் உங்ககிட்ட விளையாடலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே சாரோட வாய்ஸே டல் ஆயிடுச்சு. என்னது விளாண்டியா? நேரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, மண்டியிலே நறுக்கும் கொட்டி விட்டுரும் பார்த்துக்க. சரி சரி, அது நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்புறம் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன் சீனியர். சொல்லுங்கள் மகாராணி, என்ன விஷயம் அது? இல்லை சீனியர், நீங்கள் எப்படி என்ன பார்த்தீங்க, எங்கே பார்த்தீங்க, இதுக்கு முன்னாடி எப்படி தெரியும், இதெல்லாம் உங்ககிட்ட அன்னைக்கே கேட்டேன். நீங்கள் என்னடான்னா சஸ்பென்ஸு, நேரம் வரும்போது சொல்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. எப்போ தான் சீனியர் அதை நீங்கள் சொல்லுவீங்க? சொல்லுங்கள் சீனியர் சீக்கிரம், எனக்கும் ஆசையாக இருக்குது. நீங்கள் எங்கே என்னை பார்த்தீங்க, எப்படி உங்களுக்கு என்ன பிடிச்சது, எல்லாமே தெரியணும்ல, அதான் சீனியர் கேட்குறேன். எப்போ சொல்லுவீங்க? ஓ, மேடம்க்கு இப்போ சார் உங்களை எங்கே பார்த்தேன்றது உங்களுக்கு தெரியணும், அப்படிதான்? ஆமாம் சீனியர், அதை மட்டும் சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஆமாம் சீனியர். சரி ஓகே, நாளைக்கு எலெக்ஷன்ல, ஸோ நாளைக்கு எலெக்ஷன் முடியட்டும். முடிஞ்ச கையோட உங்ககிட்ட எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிடுறேன், ஓகேவா? நாளைக்கு சொல்லிடுவீங்களா? ப்ராமிஸ்? உண்மையாக தான் உங்ககிட்ட நாளைக்கு எல்லாமே சொல்லிடுறேன், ப்ராமிஸ், ஓகேவா? அப்போனா ஓகே சீனியர், நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். இப்போ டைம் ஆகுது, அம்மா வந்து பார்த்தாங்கன்னா அப்புறம் திட்டுவாங்க ஃபோன் பேசிட்டு இருக்கிறத பார்த்தா. ஸோ நாளைக்கு நான் போய் தூங்குறேன், நாளைக்கு மீட் பண்ணலாம், ஓகேவா? பாய் சீனியர், நாளைக்கு கண்டிப்பாக சொல்லணும், சொல்லிட்டேன். மேடம் உத்தரவு போட்டு சொல்லாமல் இருப்பேனா? கண்டிப்பாக நாளைக்கு சொல்லிடுறேன். இப்போ போய் படுங்க. பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். சீனியர் பாய். பாய்டா, டேக் கேர். மனதை பறித்த கொலுசே, என் மடியில் விழுந்த பரிசே, ஊஞ்சல் மழை மேகம் அருகினில் வந்து என்னை தாலாட்டுதே. காலம் அழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும், தாவணி குடை பிடிப்பாயா? அன்பே நான் உறங்க வேண்டும், அழகான இடம். எனக்கு தெரியாது, நான் இன்னைக்கு கீழே தான் படுப்பேன், நீ போய் மேலே படு சொல்லிட்டேன். டேய் சிவா, அடிச்சிருவேன். எப்போவுமே நான் கீழே தானே படுப்பேன், கீழே இருக்க தானே என்னோட பெட்டு. நீ போய் மேலே படு உன் இடத்துல. சும்மா எனக்கு வம்பழுத்துட்டு இருக்காத, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் பார்த்துக்கோ. இங்கே குடும்பியை பிடிச்சி இழுத்து அடிச்சிருவேன் பார்த்துக்கோ. இன்னைக்கு நான் கீழே படுக்கிறேன்னு சொல்கிறேன்ல, நீ மேலே படுத்துக்கோ போ. உன் இஷ்டத்துக்குலாம் என்னால் ஆட முடியாதுடா. நான் எப்பவும் எங்கே படுப்பேனோ அங்கே தான் படுப்பேன், ஏன்னா கீழே தான் என்னோட பெட், மேலே உன்னோட பெட். உன் பெட்லலாம் என்னால் படுக்க முடியாது. நீ இங்கே போய் படுக்கிறேன்னா படு, இல்லை டாடி மம்மியோட ரூமில் போய் படு. சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான், போடாங்கிட்ட. இங்கே பாரு, உன் இஷ்டத்துக்குலாம் என்னால ஆட முடியாது சொல்லிட்டேன். நான் கீழே தான் படுப்பேன், நீ போய் மேலே படு, இல்லைன்னா நீ போய் டாடி மம்மி ரூம்ல படு. என்கிட்டலாம் சொல்லாத என்ன. இது அம்மா கூப்பிடுறேன். அம்மா அம்மா அம்மா. என்ன என்ன இங்க சத்தம்? இருங்க வரேன். அப்பாப்பாப்பா, பிள்ளையில நீங்க கத்துற கத்து கீழே வரைக்கும் கேக்குது. எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? என்ன வேணும் இப்போ உங்களுக்கு? சாப்பிட்டு இலக்கா பிச்சுப்புன்னு படுக்க வேண்டியதானே? அம்மா இவனை பாருங்க, இவன் என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கான். நான் படுக்கிறது தான் வந்தேன், இவன் போய் மேலே படுக்க சொல்லி என்னை வம்பிழுத்துட்டு இருக்காமா. அம்மா எனக்கு மேலே படுக்க பிடிக்கல, அதனால நான் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்றேன். இவ கேட்க மாட்டேங்கிறாமா. சிவா, உனக்கு இருக்க முடியலன்னு நினைக்கிறேன். என்ன கரண்டியை சூடு பண்ணி எடுத்துட்டு வரவா? டேய், நீ தானடா சொன்ன எப்போ நான் மேலே தான் படுப்பேன்னு அந்த இடத்த பிடிச்சிக்கிட்ட. இப்போ கீழே படுப்பேன்னு கீழே இடத்த பிடிச்சிட்டா. அவன் இங்கே தானே படுப்பா. அம்மா நான் அன்னைக்கு சொன்னேன் மேலே படுக்கிறேன்னு, ஓகே இன்னைக்கு ஒரு நாள் நான் கீழே படுத்து பார்க்குறேன்னு கேட்குறேன். அவன் ஏன் விட மாட்டேன்றா? அவளை கேளுங்க. அம்மா என்னால மேலே படுக்க முடியாது, உங்களுக்கே தெரியும் இல்லை. நான் வேற இடம் மாற்றி படுத்தினா எனக்கு தூக்கம் வராது. நான் கீழே தான் படுப்பேன். அவனை மேலே படுக்க சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் கூட்டிட்டு போய் உங்கள் ரூமில் படுக்க வச்சுக்கோங்க. சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான், தலைவலியாக இருக்கு. சை மலர், இவன் தான் நசன்னு உனக்கு தெரியும்ல. சரி, இன்னைக்கு ஒரு நாள் மேலே படுத்துக்க, அவன் கீழே படுத்துக்கட்டும். நாளையிலேருந்து நீ கீழே படுத்துக்கலாமா? சொன்னா கேளுமா. அம்மா என்னாலாம் முடியாதுமா, என்னமா இஷ்டத்துக்கு அவன் மாற்றி மாற்றி படுப்பான், நானும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா? சும்மா இல்லைன்னா எனக்கு வேற ரூம் கொடுங்கம்மா. இனிமேல் இவன் கூடலாம் என்னால் படுக்க முடியாது. பக்கத்தில் இருக்கிற ரூம் அதை நான் எடுத்துக்கிறேம்மா. ஆமாம் இப்போதான் அவள் கரெக்டாக பேசுகிறா. என்னால இவ கூடலாம் படுக்க முடியாதுமா, இவ வேற ரூமுக்கு போட்டோம், நான் இந்த ரூமில் படுத்துக்கிறேன், நிம்மதியாக இருப்பேன். ஆமா, இவளுக்கு தனி ரூம் கொடுக்குறதுக்கு அப்படியே பெரிய மனுஷியா வளர்ந்துட்டாங்கல்ல, இவளுக்கு தனி ரூம் கொடுக்குறாங்க.
இப்போ விளக்கமாக எடுத்து வந்து வச்சுக்கோங்க, பிஞ்சு போயிரு பிஞ்சு. மரியாதையாக சொல்கிறேன், கப்பு சுப்புன்னு போய் படுக்கிறியே, இல்லைன்னு உங்கள் அப்பா வர சொல்லிடுவேன். அப்புறம் அவர் அடிச்சானா நான் என்னன்னு கேட்க மாட்டேன். அம்மா பிங்கிலாம் தனி ரூம்ல தானே இருக்கா, அவளுக்கு என்னோட வயசு தானே, அவளுக்குலாம் அத்தை தனி ரூம் தானே கொடுத்துருக்காங்க. நீ ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறிய? எனக்கு தனி ரூம் கொடுங்க, இனிமே இவன் கூடலாம் படுக்க முடியாதுமா. இங்கே பாரு மலரு, பிங்கி தனியாக படுத்திருக்கான்னா அவள் பக்கத்தில் காய் ரூம் இருக்குது, அந்த பக்கத்தில் வித்யா ரூம் இருக்குது. அதனால எந்த பயமும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே தான் 2 ரூம் இருக்குது. நீ போய் தனியாக படுக்கணும்னா மேல் ரூமுக்கு தான் போகணும். நீ எப்படி தனியாக இருக்க முடியுமா சொல்லு? நாங்கள் கீழேயும் நீ மேலே படுத்துட்டீங்கன்னா நீ கூப்பிட்டாலாவது கேட்குமா எங்களுக்கு? சொல்லு மலர், அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி படு, அவனை நான் பார்த்துக்கிறேன். அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் மெயின் ரூம்க்கே போறேன். இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க, தாத்தா பாட்டியை வர வைங்க. அவங்க பக்கத்து ரூம்ல இருக்கட்டும், நான் இந்த பக்கத்து ரூம்ல இருந்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவங்கள வர வைங்க நீங்க. அவங்க எங்கே வர்றாங்க? நம்மளை தான் கூப்பிட்டு பார்த்துட்டோம், அவங்க வரவும் மாட்டேங்கிறாங்க. அங்கேயே அந்த வயலுக்குள்ளேயே அந்த வீட்டுக்குள்ளேயே கிடக்கணுன்றாங்க. சரி சரி, நான் பேசி பார்க்குறேன், உங்கள் அப்பாட்ட சொல்லி பேச சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு படு. என்ன அட்ஜஸ்ட் பண்ணலாம் படுக்க முடியாதுமா, நான் என் பிளேஸ்ல தான் படுப்பேன். அவனை மேலே போய் படுக்க சொல்லுங்க. டேய் சிவா, நீ போய் மேலே போய் படுப்போ. என்னால முடியாது, நான் கீழே தான் படுப்பேன். என்னது கீழே படுப்பியா? இப்படி வாயால பேசிட்டு இருந்தா அவன் சரிப்பட்டு வர மாட்டான். இதை தூக்கி மேலே உட்கார வச்சிடறேன். அம்மா எதுக்கு என்னை மேலே உட்கார வச்சிங்க? நான் கீழே தானே படுக்கிறேன்னு சொன்னேன். வாயை மூடிட்டு பேசாம படுறா. வச்சிருக்கிறது ஒன்றரை நான் உடம்பு, இதில் வேற கீழே படுக்கணும் மேலே படுக்கணும்னு பிரச்சனை வேற. படுறா பேசாம. போங்க. ஏம்மா அவனை தான் மேலே படுக்க வச்சிட்டேல, நீ போய் கீழே படுமா போம்மா. சும்மா பஞ்சாயத்து பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது என்னால். இனிமேல் கத்துனீன்னு வச்சுக்கோங்க, அடுத்து தொடப்ப கட்ட கரண்டி எல்லாம் தான் வரும். நான் வரமாட்டேன் சொல்லிட்டேன். சரிம்மா நான் படுக்கிறேன், நீங்கள் போங்க. பாப்பா அந்த பிள்ளைகளை பஞ்சாயத்து பண்ணுறதுக்குள்ளே நம்ம உயிரெல்லாம் போயிட்டு வந்துடுது. சை மூஞ்சி பாரு, எல்லாம் இவனால தான். சிப்பா ஏய் படா, குரங்கு போய் படுறா படா. இந்த சவுண்டு இல்லாமல் படுக்கணும் 2 பேரும். லைட் ஆஃப் பண்ணிட்டு. இப்போ மட்டும் ஏதாவது சவுண்டு வந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி தொடப்ப கட்ட கரண்டி தான் வரும். எப்படி வசதி 2 பேருக்கும்? எங்கன்னா நமக்கு ஏதாவது உதவி பண்ணதில்ல, உட்காந்து எல்லாம் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்போ பார்த்தாலும் தனியாகவே கடந்து சாக வேண்டியதான் இந்த வீட்டில். ஒன்றும் உதவி பண்ணாது. 3 பொம்பளை பிள்ளை இருக்குன்றது தான் பேர். நேரம் ஆயிடுச்சு வேற, இந்த பாலை காய்ச்சி வேற பிள்ளைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கணும், அவருக்கும் கொடுக்கணும். குடிச்சிட்டு தூங்குங்க. இந்த பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு பாலை கொண்டு போய் கொடுக்க வேண்டியதான். நல்லாதான் இருக்கு படம். நல்லா இருக்கும் டாடி. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற படம். பாட்டு கூட சூப்பராக இருக்கும் தெரியுமா? மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாற்றணும் கத்தரு. மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாற்றணும் கத்தரு. ஆமாம், எல்லா சாங்குமே நல்லா இருக்கும். இந்த சாங் கூட நல்லா இருக்கும். இங்கேயோ பிறந்த நண்பே நீ தேடி வந்தது போல. இந்த சாங் வேற லெவலில் இருக்கும். ஆமாக்கா, எனக்கும் இந்த மூவியில் இந்த சாங் தான் ரொம்ப பிடிக்கும். ஆமாடி. ஏம்மா உங்கள் அம்மா என்ன பண்ணுறா? இன்னும் பால் எடுத்துகிட்டு வராமல் மணி என்ன ஆகுது? தூங்க வேணாமா நாளைக்கு? டாடி எங்ககிட்ட கேட்டதை கொஞ்சம் சத்தமாக அம்மா கிட்ட கேட்டீங்கன்னா பதில் கிடைக்கும். உங்கள் அம்மா இருக்கிற கடுப்பில் என்னைய கத்தி விடுவா, அதானே உனக்கு? தெரியல டாடி, அப்புறம் எதுக்கு கேட்குறீங்க? பேசாமல் டிவியை பாருங்க, அவங்களே எடுத்துகிட்டு வருவாங்க. அதுவும் சரிதான். இவ்வளோ நேரமாக உங்கள் அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. வித்யாம்மா போய் உங்கள் அம்மா என்ன பண்ணுறான்னு பாருமா. பாவம் தனியாக கிச்சனில் நின்று ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பா. போய் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு எதனா ஹெல்ப் பண்ணுமா போமா. டாடி நம்ம போனாலும் அவங்க எந்த வேலையும் பண்ண விட மாட்டாங்க டாடி. நம்மளை போய் உட்கார தான் சொல்லுவாங்க. அதனால தான் நான் அவங்க பக்கமே போகிறதில்ல. சரி இருங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். போமா பாவம். இதோ அம்மாவே வந்துட்டாங்க டாடி. வந்துட்டாளா? வா கோமு, எவ்வளோ நேரம் கூட பாலை குடிச்சிட்டு போய் படுக்க. ஆமாம், அடுப்பில் வந்து யாரும் எனக்கு உதவி பண்ணிடாதீங்க. ஆனால் உடனே உங்கள் கைக்கு எல்லாம் வந்துடும்னு சொல்லுங்கள். எல்லாரும் இப்படி உட்காந்து டிவி பார்க்கறீங்களா, யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா நேரம் குடிச்சிருக்கலாம்ல. அம்மா மனசாட்சியோட சொல்லுங்கள், கிச்சனுக்கு வந்தால் எங்கன்னா ஹெல்ப் பண்ண வரீங்களா? நீங்களே எல்லாமே பார்த்துறீங்க, அப்போ நாங்கள் இங்கே என்ன பண்ணுறது? இந்த சாட்டர்டே சண்டே மட்டும்தான் எங்களை ஏதோ சமைக்க விட்றீங்க. இல்லை அதுவும் நான் வற்புறுத்தி கேட்குறதுனால சமைக்க விட்றீங்க. இல்லைன்னா நீங்களும் அதை தான் நீங்களே அதை பார்த்துடுவீங்க. அப்புறம் எங்களை குத்தம் சொன்னால் என்னம்மா பண்ணுறது நாங்கள்? சரி ரொம்ப பேசாத, இந்த அந்த பால் எடுத்து குடி. அம்மா நான் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு பால் குடிக்கிறேன். அவங்களுக்குலாம் கொடுங்க போங்க. இந்த நேரத்தில் என்னம்மா ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்க? அதோட மரும முடிச்சிட போகுது. அடிக்கிற வேலைக்கு எந்த நேரம் வேணால் ஜூஸ் குடிக்கலாம்மா. நான் அப்புறமா நான் பால் குடிக்கிறேம்மா, நீங்கள் வைங்கம்மா. அப்படி என்னமோ பண்ணு, இங்கே வச்சுட்டு போகிறேன். இந்தாடாம்மா பாலை குடி. அம்மா மறைக்காதீங்கம்மா, தள்ளுங்கம்மா. படம் இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு, நீங்கள் வேற அந்த நடுவில் நின்றுருக்கீங்க. தள்ளுங்கம்மா. படம் போகுதா? நாடகம் வைக்காம யார் படத்தை வச்சது? நாடகம் வைக்க பிள்ளைல, நாடகம் பார்க்கணும்னா? ஆமாம் நாடகம் பாப்பிய. கொடுங்க பாலை. இது என்ன படம்? டிராகன்மா. இது டிராகனா?
அப்படி இல்லாம ஒரு படம் வந்துச்சு. ஆமா ஆமா வந்துச்சு. படம் சூப்பரா இருக்கு. இப்படி உட்காந்து பாருங்க வாங்க நீங்களும். நான் இந்த படம்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு நீ நாடகம் போட்டு விடு. 9 மணி ஆச்சு. சிறகடிக்க ஆசை போட்டுருவாங்க. போடுமா நாடகத்தை. என்னது சிறகடிக்க ஆசையா? நீ சிறகு அடிக்க வேணாம், ஒன்றும் அடிக்க வேணாம். நீ இப்போ தான் உட்காந்து டிராகன் படத்தை பாரு. நான்லாம் பட மாட்டேன் சீரியல்லாமா. படம் முடிச்சுட்டு தான் நானே படுக்க போலான் இருக்கேன். பிங்கி அடி வாங்காத, என்கிட்ட சொல்லிட்டேன். அந்த நாடகம்லாம் அவ்வளோ அருமையா இருக்கும். என்னால ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியாது. நீ மாத்து. 9 மணி ஆகுது. அம்மா அந்த சீரியல் நாளைக்கு பாருங்கம்மா. நம்ம அது என்ன மோடம் தானே. நீங்க அந்த சீரியல் நீங்க எப்போ வேணா பார்த்துக்கலாம். ஹாட்ஸ்டார்ல தான் இருக்கும். நாளைக்கு வேணா நான் போட்டு விடுறேன், நீங்க பாருங்க. நான்லாம் அண்ணனைக்கு சீரியல் அண்ணனைக்கு தான் பார்ப்பேன். அடுத்த நாள்லாம் பார்க்க மாட்டேன் பார்த்துக்குங்க. அம்மா நீங்க இன்னைக்குள்ள சீரியலை எப்போ வேணா பார்த்துக்கலாம். நம்ம ஒய்ஃபை போட்டிருக்கோம்ல, அதான் அவ சொல்றா. இப்போ அந்த படம் ஓடட்டுமா? நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டா. நீங்க நாளைக்கு பாருங்கம்மா. என்னாலாம் முடியாது. ஏங்க என்ன பார்த்துட்டு சும்மா இருக்கிய? நான் பார்க்கறது இந்த சீரியல் தான். அதையும் பார்க்கடாம உட்காந்து எல்லாரும் படம் பார்த்துட்டு இருக்கிய குடும்பமா, அப்பா பொண்ணு 3 பேரும். எனக்கு மாத்துங்க, மரியாதையா சொல்லிட்டேன். மகாநதி கூட சரியா பார்க்கல, சமையல் பண்ணிட்டு இருந்தனால கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்தேன். மறுபடியும் நாளைக்கு உட்காந்து பார்க்கணும் அதை. ஆமா நீ இன்னைக்கு பாருமா, நாளைக்கு உட்காந்து பாரு. இப்படிதான் நீ டெய்லி பண்ணிட்டு இருக்கமா. நாங்க இன்னைக்கு தான் உட்காந்து இந்த படம் போட்டிருக்கோம் பார்க்கலான்ட்டு எல்லாரும். நீ பேசாம உட்காந்து இந்த படத்தை பாரு, சூப்பரா இருக்கும். கத்தாதீங்க, சூப்பர் சீன் போகுது, மெதுவா பேசுங்க. அப்படிங்க அக்கா, இங்க எவ்வளவு பெரிய அமளிக்கு மொழி நடந்துகிட்டு இருக்கு. இவன் நேரம் சைலண்டா டிவியை பார்த்துட்டு கத்தாம பாருங்க நம்மள சொல்றா. உங்க அம்மா வாய மூடி உட்கார சொல்லிட்டேன். நீங்க அடிச்சுக்குங்க, எனக்கு தெரியாது. நான் படத்தை பாக்குறேன் அந்த கேப்ல. இவ சரியான ஆள் தான்ப்பா. சரி அம்மா தான் கேட்குறாள்லம்மா, வச்சு விடுங்கம்மா. அவள் எதையோ பார்த்துட்டு போறா பாவம். டாடி நீங்க வேற சும்மா இருங்க. அவங்க பகல்லையும் சீரியல் பாக்குறாங்க, நைட்டும் சீரியல் பாக்குறாங்க. நம்மள டிவியே பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு பார்க்க விட மாட்டேன் இந்த படத்தை. அவங்களுக்கு நீ சீரியல் சிறு அடிக்கவும் இல்லை, எந்த அடிக்கவும் இல்லை. நீங்க அந்த படத்தை தான் உட்காந்து பார்க்கணும். பேசாம பார்க்க சொல்லுங்க உங்க பொண்டாட்டிய. அதெல்லாம் எனக்கு தெரியாது பிங்கி. நீ ரிமோட்டை கொடு, நான் மாத்திக்கிறேன். அம்மா பேசாம இருமா, படம் பூரா போயிட்டு இருக்குமா. அப்படி வந்து உட்காருமா ப்ளீஸ்மா. நீ நாளைக்கு பாருமா. நாளைக்கு ஆய் வீட்டில் தானே இருப்பா. அவளை நான் வச்சுட சொல்றேம்மா. ப்ளீஸ்மா நீங்க வந்து உட்காருங்கம்மா ப்ளீஸ். புள்ள கெஞ்சதுல விடுக்கோமு, உட்காந்து படத்தை பாரு, நல்லாதான் இருக்கு. நான் நாடகம் பார்க்கணும், சிறகடிக்க ஆசை பார்த்தே ஆகணும். இங்கே ரிமோட்டை கொடுங்க, நான் மாற்றிக்கிறேன். என்னம்மா சிறகடிக்க ஆசை? இப்போல்லாம் எனக்கு போகிற நாடகம் எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. அப்போல்லாம் என்னென்ன நாடகம் போடுவாங்க தெரியுமா? நான் ஸ்கூல் படிக்கும்போது சூப்பராக இருக்கும். அதுவும் ஹிந்தி சீரியல் சூப்பராக இருக்கும் அந்த நாடகம்லாம். நான்லாம் 1 வாட்டி, நான் 3 வாட்டி 4 வாட்டி பார்ப்பேன் அந்த சீரியலை. இப்போல்லாம் சீரியல் பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது. சீரியல்லாம் இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேங்குது. ஆமாம் காயு, அப்போ போடுவாங்க பாரு சீரியலு. மதுபாலா 3 முடிச்சு, அப்புறம் சாமி போட்ட முடிச்சு, உள்ளம் கொள்ளை போகுதுடா, நினைத்தாலே இனிக்கும், இனிய இருமலர்கள். அப்புறம் என்ன காயு? அக்கா நெஞ்சம் பேசுதே 3 முடிச்சு. அப்புறம் ஏதோ ஒரு சீரியல்க்கா சூப்பராக இருக்கும், உள்ளம் கொள்ளை போகுதடா. ஓ சொல்லிட்டியோ? இது இன்னொன்றுக்கா, பிரதீப்பா, திலீப் இருப்பாரே, திலீப் ரோகிணி. ஐயோ சூப்பர் படம்க்கா. ஐயோ டக்குன்னு சாரி, சூப்பர் சீரியல்க்கா, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேது. அது இனியெல்லாம் வசந்தமே சூப்பராக இருக்கும் அந்த சீரியல்லாம். தெரியுமா? இப்போ கூட கலைஞர்ல போடுறாங்க. இங்கே பாரு வாண்டுக்கெல்லாம் தெரியுது இந்த சீரியல்லாம். பரவாயில்லையே. நானும் தான் பார்க்குறேன் அந்த சீரியல். நான் டெலகிராமில் பார்க்குறேனே. அடிப்பாவி, அப்படியா? ஆமாம், நினைத்தாலே இருக்கும் சீரியல்லாம் நான் 4 தடவை பார்த்துட்டேன். அப்புறம் மறுமணம் விட்டுட்டீங்களே, மறுமணம் சீரியல் ஜீ தமிழில் போட்டாங்களே, சூப்பராக இருக்கும் அந்த சீரியல்லாம். நானும் பார்க்குறேன், யூடியூப்ல இருக்கு. என்ன மறுபடியும் எடுத்து பாருங்க போங்க. பாத்தியா காயு, விஷமா இருக்குது. இப்போ வந்தது எல்லாத்தையும் பார்த்துருக்குது. நம்ம சின்ன வயசில் பார்த்ததெல்லாம் அது இப்போ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்குது. பரவாயில்லையே, டெக்னாலஜி போல காயு. ஆமாக்கா, எல்லாத்துலேயும் தான் இருக்குது. நானும் தான் பார்ப்பேன், மறுமணம்லாம் யூடியூப்ல இருக்குது. ஆமாம் நானும் தாண்டி பார்ப்பேன். இந்த பேர் சமீர் நித்யா, அப்புறம் வந்துட்டு அபி பிரக்யா, அப்புறம் அம்மு பிரபா, மதுபாலாவில் வந்து மது, அப்புறம் ஆர்கே, அப்புறம் இதை விட்டுட்டிங்களே, அதுனா ஆர்வி ஷாலினி. அது என்ன சீரியல்க்கா? ஆமா உறவே உயிரே, ஆர்வி ஷாலினி செம்ம சீரியல். அப்புறம் நெஞ்சம் பேசத்துல வர மோகன், மீனா, 3 முடிச்சுல வர சித்தார்த்தன், ரோஹிணி. அப்புறம் வேற என்ன சீரியல் விட்டோம்? எல்லாத்துலேயுமே. அப்போ இனியத்தில் வர திலீப்பும் ரோஹிணி, அவ பேர் ரோஹிணி தான் நினைக்கிறேன். ரோஹிணி, அப்போ வா அருகில் வா. அப்புறம் நிறைய சீரியல் போட்டாங்க அந்த டைமில். எல்லாமே பார்த்துருக்கேன், சூப்பராக இருக்கும். ஏன் தமிழ் சீரியலில் கூட சரண மீனாட்சிலாம் சூப்பராக இருக்கும். அப்போ போடுவாங்க பாரு, சரண மீனாட்சி, என் கணவன் தோழன், அப்புறம் எனக்கு தங்கச்சி ஒரு சீரியல் வரும் மத்தியானம். அது எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த கோவிட் வந்துட்டு தான் எல்லாத்தையுமே தலையில மாற்றிடுச்சு. அதுக்கு முன்னாடி போகிற சீரியல் எல்லாமே சூப்பராக இருக்கும், அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இல்லை காயோ? ஆமாக்கா. அப்போ யாரும் படிக்கலை, இப்படி உட்காந்து சீரியலை பார்த்துருக்கிய, கையை விட்டு என்ற அளவுக்கு அவ்வளோ சீரியல் பார்த்துருக்கிய. நானும் கண்டுக்காமல் எழுந்திருக்கேன் உங்கள் 2 பேருக்கும், அப்படித்தானே? ஐயோ அக்கா, வாயை கொடுத்து நம்மளே மாட்டிக்கிட்டோம். உனக்கு எக்ஸாம் தானே, 10வது தானே படிக்கிற,
போய் மரியாதையாக உட்காந்து படி, இல்லைன்னா தூங்கு, காலைல எழுந்து படிக்கணும் போ. அம்மா எனக்கு 2 days லீவு தான்மா எக்ஸாமுக்கு. ஸோ நோ ப்ராப்ளம், நாளைக்கு நான் எழுந்து படிச்சிடுறேன். லீவுன்னா இப்போ உட்காந்து உன்னை டிவி பார்க்க சொல்லுதா? போய் படி. அம்மா நீ இப்போ சீரியல் பார்க்கறதுக்காக எங்கள் எல்லாரும் விரட்டிட்டு இருக்க அப்படி தானே? ஆமாம், மரியாதையாக 3 பேர் போய் படுங்க, நான் சீரியல் பார்த்துட்டு வரேன் போங்க. ஆனால் அம்மா நீ சரியான ஆளாக இருக்கம்மா. சரி டாடி, என்னால இங்கே உட்காந்து இனிமேல் டிவி பார்க்க முடியாது. என் ரூமில் ஒரு டிவி மாட்டி விட்ருங்க, நான் பாட்டுக்கு ஜம்முன்னு உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். வாங்க மேடம். ஏன் ஒரு ரூமில் மட்டும் தான் டிவி மாட்டணுமா? எங்கள் ரூமில் மாட்டலாம் ஆகாதா? டாடி இங்கே பாருங்க, அவர் ரூமில் மாட்டினா எங்கள் ரூம்லேயே மாட்டணும் சொல்லிட்டேன் நான். இப்படி என்கிட்ட சரசம் பண்ணுறதுக்கே உன்னை உங்கள் அப்பா அம்மா பெற்று போட்டாங்களா? எப்போ தானே என்கிட்ட ஏண்டி வந்து தொலைகிற? உனக்கு வேணும்னா இங்கே வந்து உட்காந்து பார்க்க வேண்டியது தானே? ஏன் என்னால் போட்டுருக்க நீ? மூதேவி, உங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மா வேறையா? 2 பேரும் ஒன்று தானே? இந்த அம்மா மட்டும் மகாராணி மாதிரி ரூம்லேயே டிவி போட்டு பார்ப்பாங்க, நாங்கள் மட்டும் ஹாலில் வந்து உட்காந்து பார்க்கணுமா? போடி, ஒரு ரூமில் போட்டால் எனக்கும் தான் போடணும். டாடி போய் சொல்லிட்டேன். நான் எந்த ரூம்லையும் டிவி போடல. எல்லாரும் பார்க்குறேன்னா ஹாலில் வந்து உட்காந்து பாருங்க. எல்லா ரூம்லையும் டிவியை போட்டு ஒய்ஃபை எல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்க முடியாது. எவன் காசு கட்டுறது? மூஞ்சியை பாரு, ஏன் அப்படி மூஞ்சி வச்சிருக்கிற? நல்லாவே இல்லை, எரிச்சலாக வருது உன்னை பார்த்தா. எரிச்சலாக வருதா? பரவாயில்ல, தேங்க்யூ. நான் ஒன்றும் படமும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. ரூமில் போய் தூங்க போகிறேன். போங்க. பிங்கி நில்லுமா. போமா, நீ உட்காந்து ஏதோ சீரியல் பார்க்கணும், நீ அதே பாரு, நான் போய் தூங்குறேன் போ. பேசி பிள்ளைய வரட்டி விட்டிய. போ, நானும் போய் படுக்கிறேன். அட என்னங்க, நீ உட்காந்து சீரியலை பாருமா, நான் போய் தூங்குறேன். நானும் போகிறேன். எனக்கும் ஒரு மாதிரி இடுப்புலாம் வலிக்குது, நான் போய் படுக்கிறேன். என்ன எல்லாரும் போயிட்டாங்க? சரி வித்யா, நான் சிறையடிக்க ஆசையவே நான் உட்காந்து பார்க்குறேன். அம்மா பேசி எல்லாரும் விரட்டி விட்டீங்களே. சரியான அழுதாம்மா நீங்கள். சரி, சிறையடிக்க ஆசை வச்சு விட்றேன், நீங்கள் பாருங்கள், நானும் போய் படுக்கிறேன். சரிம்மா, நீ போய் படு, இந்த நாடகத்தை வச்சுட்டு போய் படு. சரிம்மா. குட் நைட்ண்ணா. குட் நைட்டாம்மா. எப்பேற்பட்ட சீரியல் இதில் தான் என்ன தெரியும்? சீரியலை பற்றி யாருமே நமக்கு தான் தெரியும், நம்ம பார்த்துட்டு போய் தூங்குவோம். வேலைக்கு போகும்